மேலும் எல்லா விலங்குகளும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வரலாறு தானமாக ஒரு ஆலயங்களும் நாம் பார்க்கலாம். ஆனால் அம்மாவுடைய உருவாடி கண்படாதக்கூடிய ஆலயத்திலாம் இந்த யாரி என்பது நமக்கு அருளை சொல்லக்கூடியதாக இருக்கும். பார்க்கும் இடமெல்லாம் அது மிகப்பெரிய ஒரு விலங்காகவும் மிகப்பெரிய ஒரு தோற்றத்தை அறியக்கூடிய நம்மெல்லாம் பார்க்க முடியாத ஒரு தோற்றத்திலிருந்து சுமைகளை கொடுக்கக்கூடியதாக அமைவதாக இருக்கும். அம்மாவுடைய ஒரு அனுகிரகத்தினால்தான் அதையுமே தெய்வமாக வழிபடக்கூடிய ஒரு அற்புத ஒரு வியாதியில் இருந்து ஒரு ஆசீர்வாதம் ஆகக்கூடிய ஒரு குருமார்களுடைய அனுகிரகத்தை பெறக்கூடிய உதவிக்கு இப்பொழுது குருமார்களுடைய ஆதரவு சுவாமிகளுடைய அனுமானம் இப்ப கோட்டீஸ்வருடைய அனுமானம் இதை நிர்வகிப்பதற்கான இப்ப பூஜை நடைபெறும். சக்தி பகவான் சுவாமிஜி ஓம் சக்தி சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பீடம் புதிதாக வடிவமைக்கப்பட்டு அல்வாக்கு அந்த அருளின் இடத்திற்கு ஆராதனை செய்ய ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அந்த எண்ணங்கள் வருது பார்த்தீங்களா, அதுதான் ஆன்மீகம். மாமி மனசுல தோண்டி இருந்தது இந்த இடத்துல ஒரு யாழி இருக்குது. யாழி எனக்கு எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? சாதாரணமா சொல்லிட்டாரு யாழி என்ன முதல் உலகத்துல ஆதியில அந்த ஒரு கீழே சிறுத்தை போல சிறுத்தையாக அமைக்கக்கூடியது, மேலே யாழியாக வைக்கக்கூடியது ஒரு தோற்றத்தை இங்கே குருமானுடைய அற்புதத்தினால் பிரதிஷ்டது. இப்பொழுது இங்கே நைவேத்தியம் காண்கிறோம். ஐதீகப்படியும் சாஸ்திரப்படியும் இந்த யாழியில் அமர்ந்து அருள்வாக்கு சொல்லும் போது அதனுடைய பேராற்றல் பெரியதாக இருக்கும் என்பது வரலாற்றில் உண்மையாக கருதப்படுகிறது. அது மாதிரி அந்த ரேகைகள் வெள்ளக்கோட்டை புனித சேத்தியாற்றி பௌர்ணமி நடந்து கொண்ட அத்தியந்த மக்களுக்கும் மாமி வந்து இந்த எண்ணான தீபாவளி காமி சொல்லியிருக்காரு. இவ்வளோ ஒரு பெரிய குறுகிய இடம் தான் இது.
இதுல மனசுல இந்த எண்ணங்கள் தோணும். நான் இப்ப பேச வந்தால் சாமி பேசணும்னு நினைக்கிட்டேன். மனசுல இந்த எண்ணங்கள் வரணும். அது நம்மள அறியாம ஒரு ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கு அது என்ன செய்யணுன்ற எண்ணங்கள் வந்து வரணும். இந்த காளி பீடத்துக்கு இந்த யாழி தேவை. காளிக்கும் யாழிக்கும் தொடர்பு சரிங்களா? அந்த விஷயம் தெரியுமா? அந்த காளியுடைய சிலைக்கும் இந்த யாழிக்கும் தொடர்பு உண்டு. நீங்கள் ரொம்ப பழமையான அந்த 1000 வருடங்கள் ஆன கோயிலில் பார்த்தீங்கன்னா யாழி சிலை இல்லாமல் இருக்காது, யாழி சிற்பம் இல்லாமல் இருக்காது. இப்போ இன்னைக்கு சிதம்பரத்தை பற்றி நம்ம பேசணும்னா சிதம்பரத்தில் யாழி சிலை அவ்வளோ அழகாக அருமையாக இருக்கும். அந்த சிற்பத்தில் நிறைய ரகசியம் உண்டு. யாழி அப்பேற்பட்ட சிலை ஆனால் இவருக்கு தெரியாது, தெரிஞ்சு சிலை ஆனால் தனியாக மனசில் வருது. அதுதான் பக்தி. அது யாரு? அந்த காளி சொல்றா. அந்த காளி அவரு சொல்லுவா, வேற மாதிரி சொல்லுவா.